Lot number 10, Magiyalini A.L., 3rd standard A1. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகியாலினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கி உரையை தொடங்குகிறேன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற வரிகளை கேட்ப நமது பள்ளி தாளாளர் அவர்கள் இந்த புத்தக வாசிப்பு போட்டியை நடத்தி வைத்து நமது வாசிப்பு பழக்கத்திற்கும் சிந்தனைக்கும் வழிவகை செய்கிறார். இந்த நல்ல வேளையிலே தாளாளர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாசித்து பழகிய புத்தகம் மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுத்தில் வார்க்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு. முதலில் புத்தகத்தின் ஆசிரியர் ஐயா பெருந்தகை மாப்போ சிவஞானம் அவர்கள் பற்றிய சிறிய உரை. சிலம்பு செல்வன் மாப்போ சிவஞானம் அவர்கள் 1906ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி சென்னை சாலவான் குப்பம் என்ற இடத்தில் பிறந்தார். கதராடையும் கட்டை மீசையும் அவரது அடையாளம். இப்படி சுதந்திரம், எழுத்து, இலக்கியம், சொற்பொழிவு என சிறந்து விளங்கியதால் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். 1995ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் நாள் இம்மண்ணை விட்டு மறைந்தார். இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் புகழ் நம் தமிழும் தமிழ்நாடு உள்ளவரை நிலைத்திருக்கும். இனி வரலாற்று உள்ளே செல்வோம். தமிழகத்தில் தென்பாண்டிய நாட்டில் பாஞ்சாலக்குறிச்சி ஆண்ட மாமன்னர் ஜெகவீர கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் 1760 ஜனவரி 3ஆம் தேதி மகனாக பிறந்தார் வீரபாண்டியன். வீரபாண்டிய கட்டபொம்மன் குமாரசாமி துரைசிங்கம் என்ற 2 தம்பிகள் உண்டு. வீரபாண்டியன் காலை பருவத்தை அடைந்ததும் வீரஜக்கம்மாள் என்ற பெண்ணை மணந்தார். 1790 ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சி மாமன்னனாக அரியணையில் அமர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 30. இக்காலத்தில்தான் தென்னாடு முழுவதும் ஆற்காடு நவாப் அதிகாரத்தில் இருந்தது. குறுநிலை மன்னர்களிடமிருந்து கப்பப்பணத்தை வசூலித்துக் கொள்ளும் உரிமைகளை கிழக்கிந்திய கம்பெனியிடம் வழங்கினார். கம்பெனியாரில் சார்பில் வரி வசூலிக்கும் கலெக்டராக ஜாக்சன் துரையை நியமிக்கப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசிய வீர உரை. நீந்தான் ஜாக்சன் துரை என்பவரோ கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விலகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் எடுத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயலில் நீரை கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாள் ஒருவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடி எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிற்கும் உழவர்கள் கூட்டம் பரங்கியாரின் உடலை போரடித்து தலையை நெற்கதிர்களாய் குவித்து விடுவேன், ஜாக்கிரதை. இப்படி வீரத்தில் சிறந்து விளங்கிய கட்டபொம்மன் எட்டப்பன் மன்னரால் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயரால் சிறையில் அடைக்கப்பட்டார். வரி கட்டாத குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு கைத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். தூக்கு மேடை முன்பே வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசியது. அன்னை நாடு அயலான் ஆதிக்கத்தை எதிர்த்த எனக்கு அவன் அளித்த பரிசு தூக்கு மேடை. மரணத்திற்கு நான் அஞ்சவில்லை. என் உடல் மறைந்தாலும்
இம்மண்ணை காக்க தமிழர் கூட்டம் திரண்டு எழும். தாய்மண்ணை இதோ நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று தூக்கயிறை முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார். நண்பர்களே, நாமும் வீரபாண்டிய கட்டபொம்மன் போர் வீரத்திலும் தேச பக்தியிலும் சிறந்து விளங்குவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அன்று ஆங்கில அரசுக்கு வரிகட்ட வாதிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் சிலம்பின் செல்வன் மாப்போ சிவஞானத்தின் உள்ள வெளிப்பாடுகளை உணர்வுடன் உரையாடி சென்ற மகியாளினிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.